ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாடு முழுவதும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசு அளித்த நிவாரணம். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் உள்ளது. மத்திய அரசின் CGHS கார்டுதாரர்களுக்கு ஒரு பெரிய செய்தி வந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அரசு மற்றும் பட்டியலிடப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் ஆலோசனை, நோய் பற்றிய ஆய்வு மற்றும் சிகிச்சைக்கான சிறந்த சேவைகளை பெற முடியும். செப்டம்பர் 24, 2024 அன்று இது தொடர்பான அலுவலக குறிப்பேடு வெளியிடப்பட்டது. இதில் சுகாதார அமைச்சகம் பரிந்துரை தொடர்பான பழைய விதிகளை மாற்றி புதிய விதிகள் தொடர்பான நிலையான செயல்பாட்டு செயல்முறையை வெளியிட்டுள்ளது. அவசர நிலைகளின் போது இனி சுகாதார அமைப்புகள் CGHSலிருந்து பரிந்துரை அல்லது ஒப்புதலை பெற வேண்டியதில்லை. அவர்கள் நேரடியாக பணமில்லாமல் சிகிச்சை செய்யலாம். எனினும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையின் நிபுணரிடமிருந்து நோயாளி அவசர நிலை சான்றிதழை பெற வேண்டும். இந்த சான்றிதழுடன் மருத்துவமனை BCA போர்ட்டலில் சிகிச்சைக்கான கிளைமை பதிவேற்றும். அவசர சிகிச்சைக்கான CGHS பட்டியலில் அந்த பரிசோதனை அல்லது சிகிச்சை இல்லாவிட்டாலும் பரிந்துரை தேவைப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. NHA போர்ட்டல் மூலம் மருத்துவமனை இதற்கான அனுமதியை பெறலாம். உள்ளூர் CGHS அலுவலகத்திலிருந்து எந்த அனுமதியும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இனி CGHS மூலம் பெறப்படும் கலந்தாய்வு குறிப்புகள் 3 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். CGHS மருத்துவ அதிகாரி ஒருவர் நோயாளியை ஒரு நிபுணரிடம் பரிந்துரைத்தால் அந்த நிபுணரிடம் 3 மாதங்களுக்குள் அதிகபட்சம் 6 முறை ஆலோசனை பெறலாம். முதன்மை ஆலோசகரின் அறிவுறுத்தலின் பேரில் நோயாளி 2 கூடுதல் நிபுணர்களிடமிருந்தும் ஆலோசனையை பெற முடியும். எனினும் இந்த விதிகள் CGHS மருத்துவ அதிகாரிகளால் வழங்கப்படும் பரிந்துரைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு மருத்துவமனைகளின் பரிந்துரைகளுக்கு இந்த விதிகள் பொருந்தாது. 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு எந்த நிபுணரிடமும் ஆலோசனை பெற எந்தவித பரிந்துரையும் தேவையில்லை. இந்த பயனாளிகள் பட்டியலிடப்பட்ட மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து நோய் விசாரணை அல்லது செயல்முறைகளுக்கும் நேரடி சிகிச்சையை பெற அனுமதிக்கப்படுவார்கள். எனினும் CGHS பட்டியலில் இல்லாத சோதனை அல்லது நடைமுறைகளுக்கு CGHS அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும். சில குறிப்பிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் முதன்மை பரிந்துரையின் அடிப்படையில் எந்த நேர வரம்பும் இன்றி ஆலோசனை மற்றும் சோதனைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். கீழ்க்கண்ட வியாதிகள் அதில் அடங்கும்: பிந்தைய இதய அறுவை சிகிச்சை வழக்குகள், பிந்தைய உறுப்பு மாற்று வழக்குகள், நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வழக்குகள், இறுதிநிலை சிறுநீரக நோய், புற்றுநோய் சிகிச்சை, ஆட்டோ இம்யூன் கோளாறுகள், நரம்பியல் கோளாறுகள். இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அல்லது விசாரணைக்காக மீண்டும் மீண்டும் பரிந்துரைகளை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.